ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாப்பாவோட பர்த்டேனால 2 டேஸாக மீட் பண்ண முடியல. நேற்று தான் சும்மா ஒரு பேசி நான் பாப்பாவோட இதை ஷேர் பண்ணேன். பாப்பாவோட ஃபோட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது நிறைய வீவ்ஸ் பார்க்கவே முடியல. என்னென்னு தெரியல, மொபைல் ப்ராப்ளமா இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளமானு எனக்கு புரியல. இதில் நான் லாஸ்ட்டாக பாப்பாவோட ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணுறேன். பர்த்டேக்கு கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, இறைவனோட அருள் முழுசாகவே கிடச்சிச்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு போயிருந்தோம், அங்கே எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாகவே அவளுக்கு அமைஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க டேடி கொடுத்த திங்ஸ்லாம் 2 டேஸாக வரவே இல்லை. ஏர்போர்ட்லேயே பிளாக்காக இருந்தது. அது எல்லாமே அன்னைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு வெள்ளி விளக்கு முருகன் கோயிலில் கொடுத்தது. அவளோட பர்த்டே எதுமாக கிடச்சிச்சு கையில். அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா அந்த முருகன் எங்களுக்கு வாழ்க்கையோட அந்த ஒளி தீபத்தை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் குழந்த அந்த தீபம் மாதிரி அவள் எப்பொழுதும் சுடர் விட்டு நல்லா இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முருகன் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவளுக்கு நிறைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். டெங்கு அவள் அஃபெக்ட் ஆகி ரொம்ப குழந்த ஒரு கிரிட்டிக்கல் போய் தான் நாங்கள் அவளை திரும்ப பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அவளுக்கு திரும்ப இந்த ஒரு மூக்கு கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். 8 இயர்ஸ் ஆனால் தான் பேச்சு நல்லா வரும் டாக்டர் சொன்னார். அதுக்கு ஆப்ரேட் பண்ணோன்னா ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம்னு சொன்னார். அதை கேட்டப்போ நான் அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்போ நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என் குழந்தைக்கு வாய்ஸ் நல்லா போயிட்டா நான் கண்டிப்பாக திருச்செந்தூர் தூக்கிட்டு வரேன்ப்பா, கண்டிப்பாக உன் பாதத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் அதே மாதிரி அவரோட பாட்டையே அவள் பாடுறா. அந்த அளவுக்கு அந்த முருகன் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட நோயும் சரி, எல்லாமே சரி, முருகனோட அருளால் எல்லாம் நிறைவாக முடிஞ்சிருக்கு. இது கூடவே உங்களுக்கு பர்த்டே ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பாவை பாருங்கள், கண்டிப்பாக அவளுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.